ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஎல் ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ரூல்ஸ் படி தான் நடந்துகிட்ருக்கு. இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. இன்றைக்கான ஒரு கெஸ்ஸிங் ஒன்று வந்திருக்கு, அது என்னங்கிற பார்க்கலாம். 2-3 நாள் வீடியோ போடல, எல்லோரும் என்ன வீடியோ போடலன்னு எதிர்பார்த்துருப்பீங்க, நினச்சிருப்பீங்க. கெஸ்ஸிங் ஒன்று பார்த்துட்டு அந்தளவுக்கு எதுவும் கெஸ்ஸிங் ஒன்றும் சரியாக வரல, அதனால தான் நானும் வீடியோ போடல. இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் கிடச்சிருக்கு. நான் பார்க்கவும் ஓரளவு நான் சிம்பிளாக இருந்தாலும் நல்லா இருந்தது. அதனால தான் இன்றைக்கி வீடியோ போடலான்ட்டு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஓகே. மற்றபடி நம்ம வீடியோ போடக்கூடாதுன்னு இல்லை, நான் எல்லாம் கெஸ்ஸிங் பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்படி ஏதாவது அந்த நேரத்தில் ஏதோ 1-2 கெஸ்ஸிங் வந்தாலும் அது குரூப்பில் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ இன்றைக்கான கெஸ்ஸிங் போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஓகேங்களா? ஓகே, இப்போது நம்ம கெஸ்ஸிங் போக்கலாம். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சிம்பிளான ஒரு கெஸ்ஸிங் தான். இந்த மாதத்தில் ஏபியில் பாருங்கள் 08 அப்படின்னு சொல்லி அடித்தான். 08 அடித்து அடுத்த நாள் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள் ஏபி. ரொம்ப சிம்பிளான ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா? 08 அப்படின்னு அடிக்கும்போது அப்படியே ஃபுல் பவர் பண்ணோம்னா 53 அப்படின்னு வரும். அந்த 53 அப்படிங்கிறது கரெக்டாகவே அடுத்த நாள் வச்சுருப்பான். ஓகேங்களா? இப்போது நம்மளுக்கு இங்கே பார்த்திங்கன்னா இந்த 53ங்கிறது திருப்பி 35 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான். இதை ஃபுல் பவர் பண்ணிங்க அப்படின்னா அதே நம்பர் சேம் நம்பர் தான் அப்படியே மாறி ரிவர்ஸில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த 53க்கு இங்கே 35, இங்கே 08க்கு இங்கே 80 அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி ஏபியில் 80 அப்படிங்கிற நம்பரு வரலாம். ஓகேங்களா? அப்படி வந்துச்சு அப்படின்னா சி போர்டு உங்களுக்கு என்ன வருது நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஏன் கெஸ்ஸிங்கில் 1 வருது, இல்லை அப்படின்னா 2 வரலாம் அப்படின்னு சொல்லி என்னோடய கணக்குப்படி ஒரு 801 இல்லை 802 அப்படிங்கிற மாதிரி நான் கெஸ்ஸிங் எடுக்கிறேன். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்து ஒரு பேட்டர்ன் பார்க்கலாம். பேட்டர்னுங்கிறத விட ரூட்டு தான் அதுவும். பாருங்கள் எப்படி அடிச்சிருக்கிறான்னு பார்த்தோம்னா உங்களுக்கே நல்லா புரிகிற மாதிரி இருக்கும். பாருங்கள், இங்கே 809 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் அடித்தான். 809 அப்படின்னு அடிக்கும்போது ஏசி 09. ஓகேங்களா? இந்த ஏசி 09க்கு இங்கே ஏசி 90 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிட்டான். ஓகேவா? ஏசி 09க்கு ஏசி 90 அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டான். அப்படியே ரிவர்ஸ் பண்ணி அடிச்சிட்டான். அடுத்தது பாருங்கள், ஏபி 53, ஏபி 53 திருப்பி 35 அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டான். பேலன்ஸு பிசி தான் அடிக்கணும். ஓகேங்களா? ஏசியை திருப்பி அடிச்சிட்டான், ஏபியையும் திருப்பி அடிச்சிட்டான். அப்போது நமக்கு இங்கே 71 அப்படிங்கிறது இருக்குது. அதை எடுத்து இங்கே பிசியில் ஒரு 71ங்கிறத 17 அப்படின்னு சொல்லி திருப்பி அடிக்கிறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அப்போது இதில் பிசி 17. ஓகேங்களா? உங்களுக்கு என்ன கணக்கில் வருதுன்னு பாருங்கள். அப்படி வந்தது அப்படின்னா நீங்கள் உங்கள் கணக்கில் ஏ போர்டு என்ன வந்துச்சோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன் கணக்குப்படி ஒரு 017 அப்படின்னு சொல்லி வரலாம். அப்படி இல்லைன்னா 217 அப்படின்னு சொல்லி 17 அப்படின்னு வரலாம். அப்படிங்கிறது என்னோடய ஒரு கெஸ்ஸிங்காக இருக்குது. உங்கள் கணக்கில் ஏ போர்டு வேறு ஏதாவது வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏபியில் ஒரு 80, பிசியில் ஒரு 17. ஓகேங்களா? சிம்பிளாக ட்ரை பண்ண நினைக்கிறவங்க ஏபியில் ஒரு 80, பிசியில் ஒரு 17 வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? வந்தால் ப்ளே பண்ணுறது ஒரு 12 24 ரூபா, 24 ருபீஸ் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துச்சுன்னா ஒரு 1000 ரூபி வின்னிங் வரும். அவ்வளோதான் கெஸ்ஸிங்கு. போணுச்சுன்னா 24 ரூபா போகும். ஓகேங்களா? கெஸ்ஸிங் நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுனால எடுத்திருக்கேன். பெருசாக எதுவும் லாஸ் பண்ணணும்னு நினச்சி எடுக்கலை. ஓகேங்களா? லாஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதிகமாக போட்டு நம்ம ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். சிம்பிளாக இந்த 2 நம்பர், ஏபியில் ஒரு நம்பர், பிசியில் ஒரு நம்பர், 3 நம்பர் வினிங்கிறோம் ரொம்பவே ரேருங்க. அதாவது உங்களுக்கே தெரியும், நீங்களே பல வருஷமாக நீங்களாம் விளாண்டுட்டுருக்க ஆளாக தான் இருப்பீங்க. பல வருஷத்தில் இது வரைக்கும் வின்னிங் எடுக்காத பேரும் இருப்பீங்க. ஒரு 4-5 வருஷமாக ப்ளே பண்ணுறேன் ப்ரோ, ஆனால் இது வரைக்கும் நான் ஒரே ஒரு வின்னிங் தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கீங்க. 3D வின்னிங்லாம் ஒரு சிலர் இது வரைக்கும் நான் எடுத்ததே இல்லை அப்படிங்கிறலாம் சொல்லியிருக்கீங்க. அதனால தான் நான் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன். ஏன்னா இது கேரளா லாட்ரிங்கிறதும் ஒரு என்னென்னா கடல் மாதிரி தான். நடுக்கடலில் நம்ம உட்காந்துட்ருப்போம், எப்படியாவது நீந்தி கரைக்கு போயிடலான்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் கடைசி வரையும் கடல்லே தான் இருப்போமே ஒழிய கரைக்கு வந்த பாடே இருக்காது.
அதில் என்ன பண்ண முடியும்? அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாருமே அப்படியே ஆயிட்டோம். ஓகேங்களா? நான் ப்ளே பண்ணுறதில நான் நிப்பாட்டி 3 வருஷம் ஆச்சு. நீங்களும் முடிஞ்ச வரையும் நிப்பாட்டுறதுக்கு அப்படியே ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணி வெளியில் வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னது தான், கடலில் குளிச்சுட்டு தத்தளிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வெளியில் வர்றது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள், முடிஞ்சால் வந்துடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். அதேமாதிரி நம்மளோட பைனரி கோர்ஸ் அடுத்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த மாதம் 10ஆம் தேதி அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பேட்ச் வந்து இன்னொரு 2-3 கிளாஸில் முடிஞ்சிடும். தேவைப்படுறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த கடல்லலாம் வந்து வெளியில் வந்துருங்க அப்படிங்கிறது நான் சொல்கிறது காரணமே, அடுத்த உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்த உங்களுக்கு கொண்டு உங்கள்கிட்ட வந்து சேர்த்தேன் அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு இந்த கடல் மாதிரிலாம் இருக்காது. ஓகேங்களா? ஈஸியாக குளத்துல குட்டையிலேருந்து மீன் பிடிக்கிற மாதிரி தான், ஈஸியாக பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அது விஷயம் மட்டும் என்னன்னு தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா? அதை தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிறவங்க அதில் வந்து கேளுங்க, உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் பண்ணுறேன். அடுத்த பேட்சுக்கு ரெடி ஆகிருக்கவங்க ஆல்ரெடி ரெடி ஆகிருக்காங்க ஒரு சில பேர். அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்களும் அது கூட ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து டெலகிராமில் வந்து நீங்கள் மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு நான் அதுக்கான ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.